தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை வயநாடு எம்பி ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். வயநாடு பகுதியில் கடந்த மாதம் 31ஆம் தேதி லக்ஷ்மணன், கடந்த 10ஆம் தேதி அஜீஷ் ஆகியோர் யானை தாக்கி உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் பால் என்பவர் யானை தாக்கி உயிரிழந்தார். மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கோரி பால் உடலுடன் புல்பள்ளி கடை வீதியில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. போராட்டத்தின் பொழுது வனத்துறை வாகனத்தில் இருந்த அதிகாரி ஷாஜி தாக்கப்பட்டார். இதனால் நேற்று அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதற்கிடையே சம்பவம் குறித்து வயநாடு தொகுதி எம்பியும் காங்கிரஸ் முன்னாள் தலைவருமான ராகுல் காந்திக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரத இணைப்பு நியாய பயணத்தில் இருந்த அவர் தனது பயணத்தை நிறுத்திவிட்டு நேற்று மாலை கேரளா சென்றார். இன்று காலை ராகுல் காந்தி வயநாடு மாவட்டம் மணந்தவாடிக்கு சென்றார். அங்கு யானை தாக்கியதில் பலியான அஜீஷ் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அங்கிருந்து புறப்பட்ட அவர் பலியான பால் வீட்டிற்கும் சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார்.